ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை மரணத்தின் நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு சம்பாதித்து கொடுத்த அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் யாவருக்கும் கிருபை செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஏன் மரித்தார், அந்த மரணத்தினுடைய ரகசியம், அந்த சிலுவையினுடைய ரகசியம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த சிலுவை மரணத்தின் ரகசியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். உங்களுடைய சிறை இருப்பு மாறும், உங்களுடைய இருப்பு கதவுகள் திறக்கப்படும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். கர்த்தர் இந்த அருமையான காலவேளையிலே கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த பொழுது எப்படி தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை சிலுவையிலே விடும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலைகள் கிழிந்தது, அநேக கல்லறை விட்டு உயிரோடு எழுந்தார்கள், பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அந்த நாட்களிலே வெளிப்படுத்திற்று. இன்றைக்கு நாம் யாவரும் சிலுவையை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையின் ரகசியத்தை இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோமாக. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, I am crucified with Christ. Nevertheless I live. Nevertheless I live. Yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே திகைப்பிலும் மரண பயத்திலும் திகில் சூழ்ந்தவர்களாக, கண்ணீர் மல்கினவர்களாக, வேதனையோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு வியாகுலத்தோடு, பயத்தோடு அநேகர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்த அந்த மகத்துவங்களை நாம் சற்று தியானிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி உண்டு. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த மேலான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிக்கும் பாக்கியம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சபைகளுக்கு வர முடியாமல் காணப்படலாம், அநேக ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் காணப்படலாம், வீட்டிலே அடைபட்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அங்கே தேடி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அங்கே சந்திக்க முடியும். உங்களை யாரும் அடைத்து வைக்க முடியாது. எங்கே இருந்தாலும் கூட்டப்பட்ட அறைக்குள்ளேயும் ஆண்டவராகிய இயேசு உங்களை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலவெளியிலே நான் உங்களோடு கூட இன்றைக்கு இந்த தேவனுடைய செய்தி கொடுப்பதற்கு உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே இந்த செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சிலாக்கிற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நான் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசு மாத்திரம் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்படவில்லை. இயேசு உடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு, இயேசு உடனே கூட மரித்து, இயேசு உடனே கூட உயிரோடு எழுந்து நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மரித்தது நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக. வேதம் சொல்லுகிறபடி மரண பயத்திலே காணப்படுகிறவர்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் மரித்தார். ஆகவே நாம் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த சிலுவையினுடைய மேன்மை என்னவென்று கேட்டால், பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று ஏன் சொல்லுகிறார்? ஏன் சிலுவை குறித்து ஒருவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், அந்த சிலுவைதான் இயேசு கிறிஸ்து மரித்த, அறையப்பட்ட, ஜீவனை கொடுத்த இடம். இயேசு எங்கே மரித்தார்? எருசலேமில் மரித்தாரா? எந்த நாட்டில் மரித்தார் என்பதை விட அவர் எந்த இடத்திலே மரித்தார்? அந்த சிலுவைதான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் நோக்கி பார்க்கிறார்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தார்களோ பிழைத்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் கர்த்தர் சொன்னார் ஒரு ரகசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். அருமையானவர்களே, இயேசுவை நாம் பின்பற்றாமல் அவருடைய சீஷராக முடியாது. இயேசுவை பின்பற்றாமல் அவருடைய விசுவாசிகளாக முடியாது. இயேசுவை பின்பற்றாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக முடியாது. கிறிஸ்தவன் என்றால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறான். ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் சிலுவையை தூக்கி போட்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. அவன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்ற முடியும். சிலுவை எடுத்துக்கொண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் செய்த 5 காரியங்கள் என்ன? சிலுவை எடுத்துக்கொண்டார், சிலுவையை அவர் சுமந்தார், சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், அந்த சிலுவையை சகித்தார், அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அதே போலத்தான் நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவையை சகித்துக் கொண்டு, சிலுவையை நாம் குறித்து மேன்மை பாராட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அடைந்த அவமானங்கள், ஆண்டவராக இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள், அவர் அடைந்த காயங்கள், அவர் அடைந்த வேதனைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் அவர் நொறுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இடித்து பிழியப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளவு பாடுகள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் அறையப்பட்டதின் மூலமாக அந்த சிலுவையிலே நமக்கு அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து விட்டார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திலே அவர் பிரயாணம் செய்தார். ஆனால் இன்றைக்கு சிலுவையிலே அவர் ஜீவன் தந்தபடியினாலே இப்பொழுது நாம் சொல்ல முடியும், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வந்துவிட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். என்ன வந்தாலும் நமக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறபடினால் தான் எதை குறித்தும் நாம் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்துவிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்க கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசித்தார். ஆகவே நம்மை விட்டு ஆண்டவருக்கு பெரிய மனதில்லை. ஆகவேதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகியும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னிடத்தில் வைத்த அன்பு, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஏதோ எல்லாரும் பிடித்தவரை கொலை செய்து விட முடியாது. அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாராவது போய் ஒப்பு கொடு என்று சொல்லவில்லை, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுப்பதற்கு தன் சொந்த குமாரனை விட்டு கொடுத்தார். ஆகவேதான் ரோமர் 8:32 நாம் வாசிக்கிறோம், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்றெல்லாவற்றையும் அவருடனே கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மே வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டு விட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அது பாடுகள் தான், கஷ்டம்தான். ஆனால் அது என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு நம்ம மேல் வைத்த அன்பு. இந்த உலகத்தில் வேறு யாரும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை நேசிக்கவில்லை, உனக்காக பாடுபட்டு உன்னை நேசிக்கவில்லை, உனக்காக ரத்தம் சிந்தி காயப்பட்டு உன்னை நேசிக்கவில்லை, இப்படிப்பட்ட கொடூர மரணம் அடைந்து உன்னை நேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் தன்னுடைய அன்பை உண்மையில் எண்ணில் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே பெரிய காரியத்தை செய்து முடித்தார். அந்த சிலுவையிலே அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள், 7 வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளும் எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த அந்த பெரிய ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிதாவை நோக்கி 2 முறை பேசினார். பிதாவே, முதல் வார்த்தையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பேசினார். முடிக்கும் பொழுது பிதாவே, என்னுடைய ஆவி உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேசினார். பிதாவை நோக்கி ஒரு முறை தேவனே என்று தேவனோடு பேசினார். 2 முறை பொதுவாக சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஒரு முறை கள்ளர்களோடு பேசினார்.
தம்மோடு அடிக்கப்பட்ட கள்ளன் ஒரு முறை தன்னுடைய தாயை பார்த்தும் யோவான் சீஷனை பார்த்தும் அவர் பேசினார். அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொன்றிலும் அவர் என்ன செய்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது அவருக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை அங்கு வெளிப்படுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துர்பிரயோகம் படுத்தாமல் இன்றைக்கு அநேகர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அதிகாரத்தை வைத்து என்ன செய்தார்? பாவத்தை மன்னித்தார். பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்தில் எந்த சாமியாருக்கோ எந்த தலைவர்களுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. ஆகவே பிதாவிடத்திலே அவர் சொல்லுகிற காரியம், பிதாவே மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல். இன்றைக்கு அறியாமல் மனிதன் இயேசுவை தூஷிக்கிறான். அறியாமல் இன்றைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக பேசுகிறார்கள். இன்றைக்கு அறியாமல் அநேகர் அவதூறான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். அருமையார்களே, ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்தின பிறகும் எனக்கு தெரியாது என்று யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே நான் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, எனக்கு தெரியாது என்று இனிமேல் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் சொல்லும் பாவத்தை அவர் மன்னித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்வாரி சிலுவையிலே இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய தாயை பார்த்து, மரியாளை பார்த்து என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரியே, இதோ மகன் என்று சொல்லி யோவானை காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னை பெற்றெடுத்த தாய், தன்மேல் அன்பு வைத்த அந்த தாய், அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமை, அந்த பாசத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்? சிலுவையில் இருந்து கொண்டு, சிலுவையில் பாடுபட்டாலும் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த தாயை அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். அப்பொழுதே யோவானை எடுத்து இவன் தான் உடைய மகன் என்று ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்து விட்டார். ஆகவே அவர் ஆறுதலின் தேவன். ஐயோ, நான் மகனை இழந்து விட்டேன் என்று கதற தேவையில்லை. நமக்கு ஆறுதலாக, தேர்தலாக, கம்ஃபர்டர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு தேற்றரவாளனாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற கள்ளன்களிலே ஒரு கள்ளன் தூஷித்தானால் இன்னொரு கள்ளன் ஆண்டவரிடத்திலே, பிதாவே உடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய். எனக்கு அநேகருக்கு செத்தால் எங்க போகிறோம் என்று தெரியாது. ஆண்டவர் சும்மா மறிக்கல, மறித்த பின்பு அவர் எங்கே போக போகிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாத, நீ நரகத்துக்கு போக மாட்டாய், என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய். என்றால் ராஜ்யமும் வல்லமையும் அவருடையது. ராஜ்யம் அவருடையது. இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யம் அவருடையது. ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர் உடையவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று அந்த கண்ணனை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே அவன் மரிக்கும் பொழுது ஐயோ ஐயோ என்று மரிக்கப் போகிறதில்லை, சந்தோஷமாய் மரிப்பான். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் ஆண்டவர் கூட இருக்க போகுது. ஒரு உண்மையான விசுவாசம், ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை மரணத்துக்கு பயந்து கொண்டு எங்களை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று அழுது கொண்டிருக்க மாட்டான். இன்றைக்கு அநேகர் பாருங்க, கிறிஸ்தவர்கள் கூட கொரோனாவிலிருந்து காப்பாற்றும் கொரோனாவிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு சிலுவையிலே ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். பாருங்க, அந்த சிலுவையிலே அவர் சொன்னார், அது திருடனை பார்த்து, பாவம் செய்தவனை பார்த்து,
நீ செய்த பாவத்துக்கு தண்டனை வழங்குவீர் என்று சொல்லவில்லை, ரட்சித்து விட்டார். ஆம், ஏனென்றால் அவர் ரட்சிப்பின் அதிபதி. இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவனுக்கு அடுத்த பெயர் மரணத்தின் அதிபதி. ஆகவேதான் அந்த உலகத்தில் மரணத்தை கொண்டு வருகிறான். திருடன் அவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறென்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தார், ஜீவனை கொடுத்தார், அவர் ரட்சிப்பை கொடுத்தார். அவர் ரட்சிப்பின் அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் சால்வேஷன், பிரின்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி. ஆகவே அவர் மரணத்தை கொண்டு வந்த சாத்தானை தோற்கடித்து மரணத்தை ஜெயித்தார் சிலுவையிலே. ஆகவே சொல்லுகிறார், பயப்படாதே, இந்த சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கை முடிய போவதில்லை, நமக்கு ஒரு பெரிய ஜீவ வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எவ்வளவு சந்தோஷம்! ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் எந்த நிமிஷத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஆண்டவரே இடத்துல வருகிறேன் என்று ஆயத்தத்தோடு சந்தோஷத்தோடு காத்திருப்பான ஒழிய இரவு பகலும் பயந்து கொண்டு அழுது கொண்டு எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க என்று சொல்லி ஜெபிக்கிற இடத்துல ஜெப விண்ணப்பம் அனுப்பி கொண்டிருக்க மாட்டான். அதை அநேகர் பயன்படுத்திக் கொண்டு அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமாய் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறவன் தான் ஒரு உண்மையான விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் சாவு எனக்கு ஆதாயம், ஜீவன் கிறிஸ்து இயேசு எனக்கு ஜீவனாக இருக்கிறார் என்று பவுல் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருடனை ரட்சித்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சிக்க முடியும். வேறு யாராலும் ரட்சிக்க முடியாது. இன்றைக்கு உலகம் பாருங்க, விஞ்ஞானத்தை தேடுகிறது, மருந்து கண்டுபிடிக்க முடியல. வைத்தியங்களை தேடுகிறது, மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, எங்களை யார் காப்பாற்றுவார்கள்? பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் எங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று கலங்குகிறார்கள். யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த ஞானியும் காப்பாற்ற முடியாது. எந்த மனுஷர்களும். இன்றைக்கு அநேக சாமியார்கள் இருக்கிறார்கள், அநேக மத தலைவர்கள் இருக்கிறார்கள், அநேக மத போதகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சகர் இல்லை, ரட்சிப்பவர் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். அவர் ரட்சிப்பின் அதிபதி. அவர் மாத்திரம்தான் நம்மை ரட்சிக்க முடியும். அவர் ஒருத்தர் தான் முழு பாவத்தை சுமந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கத்தான் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்புதான் என் தேவனே என்று கூப்பிட்டார். முதலிலே பிதா என்று தன்னுடைய மகனுடைய ஸ்தானத்தில் இருந்து கூப்பிட்டார். இப்பொழுது என் தேவனே என்று அவர் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அது எதை வெளிப்படுத்துகிறது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கேள்வி, அந்த கைவிடப்பட்ட அந்த நேரத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கும் பொழுது, கவனிங்கள், ஒருவேளை நீங்க கேட்கலாம், இவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிறார் என்று இல்லை. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே நீங்கள் ஆண்டவரை தான் கேட்கணும். ஆண்டவரை கேட்கும்போது உடனே ஒரு பதில் சொல்றாரு. இது ஏன் நடந்தது தெரியுமா? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். உன்னை கைவிட்டு நினைக்காத, கொஞ்ச நாள் தான் என்று நினைக்காத. இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நாள் இல்லை, இமைப்பொழுது. ஏன் கைவிட்டார் தெரியுமா? உன்னையும் நம்முடைய பாவத்தையும் பிதாவுக்கு நடுவிலே அது மறைக்கிறதா இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பாவத்தை சுமந்த பிறகு ஆண்டவர் கைவிட்டார் ஒழிய, உன்னை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறவரும் கூட இருக்கிறார். நீ கஷ்டப்படும் பொழுது மனுஷன் உன்னை கைவிட்டு ஓடிடுவான். பாருங்க, சமீபத்தில்
ஒரு பிள்ளைக்கு வியாதி வந்து விட்டது. தகப்பனும் கிட்ட வரல, தாயும் கிட்ட, யாரும் கிட்ட வர முடியாது. ஏனென்றால் வியாதி ஒட்டிக்குமோன்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யாரும் கிட்ட வரக்கூடாது. ஆனால் கர்த்தர் பக்கத்துல கூட உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை பரிசுத்தத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எந்த சிருஷ்டியாலும் கிறிஸ்து இயேசுவுள்ள அன்பை விட்டு உங்களை பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் யார்? தண்ணீர் கிடைக்காதவரா? அவரே ஜீவ தண்ணீர் ஊற்று, அவரே ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர், அவரே ஜீவ ஊற்று. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்ன அதே கர்த்தராகிய இயேசு இப்பொழுது தாகமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு காடியை கொடுத்தார்கள். அது தீர்த்து விடுமா? இல்லை. மனுஷருக்கு காடியை தான் கொடுத்தார்கள். ஆனால் உனக்கு எனக்கு தாகத்தை தீர்க்க மதுரமான தண்ணீரை கொடுக்கிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாக கூட இருக்கிறார். ஆகவேதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு இருந்த அந்த சிலுவையிலே இருந்த அந்த சரீர பிரகாரமான தாகமாயிருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமான தாகமாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு தான் அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தைரியமாக ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்கிறார். அநேகர் நினைக்கிறபடி சரீர பிரகாரமாக அவர் தாகமாக இருந்தார். ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னையும் என்னையும் ரட்சித்து உன்னை அவருடனே சேர்த்துக் கொள்ள உண்மையில ஆத்ம தாகத்தோடு அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறகுதான் அவர் சொன்னார், ஆறாவதாக, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, வெற்றியின் சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். ஐயோ, நாளைக்கு என்ன செய்வேன், எனக்கு வருமானம் இல்லையே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. நீ ஒன்றை சொல்லிக்கொண்டே இரு. சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டபடினாலே நீ சொல், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி அவரை பார்த்து நீ தைரியமாய் சொல். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இனிமேல் யாரும் எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. அவர் செய்தார், எல்லாம் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. எதற்காக நீ மனிதனிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்காக அவர் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பின்புதான் எல்லாம் செய்து முடிச்ச பிறகுதான் இப்ப சொல்ற, பிதாவே, என்னுடைய ஆவியினுடைய கைகளில் ஒப்புக்கிறேன். பாருங்க, கர்த்தர் பிறக்கும் பொழுது கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பிறகு ஊழியம் செய்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். மரிக்கும் பொழுது அவர் அந்த மரணத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. இன்றைக்கு அநேகர் நன்றாக ஆரம்பிப்பார்கள், முடிவு கேவலமாக இருக்கும். முடிவு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் முடித்தேன். தைரியமாக நான் முடிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நான் வாழ்ந்து முடித்தேன். எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சிலுவையிலே ஒரு பெரிய வெற்றியின் சத்தத்தை அவர் சொன்னார். என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமானே நான் சிலுவையிலே செய்து முடித்தேன். அதனால தான் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். என் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்ட நேரத்தில் நான் உடனே என் கண்களை ஏறெடுத்து அந்த சிலுவையை நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த சிலுவையில தான் அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நான் ஏமாற்றம் அடைவதில்லை. அவரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறேன். இனிமேல் நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன். பின்னோக்கி நான் என் இயேசுவை நோக்கி நான் பார்ப்பேன். உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான்
நான் பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். உலகமென் பின்னே சிலுவாயின் உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே. உலகமென் பின்னே சிலுவாயின் பின்னோக்கி பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கைகளிலே தன்னை அவிழ்த்தார். சாத்தான் அவரை தொடர்ந்து வந்தான். அவனை சிலுவையில் நசுக்கி தோற்கடித்தான். மரணத்தை அவர் வென்றபடினாலே, மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அவர் தோற்கடித்தபடினாலே, சிலுவையில் வெற்றி இயேசுவுக்கு தான், தோல்வி சாத்தானுக்கு தான். ஆகவேதான் பிசாசு நினைச்சான் இயேசுனுடைய ஜீவனை அவன் எடுப்பான் என்று. யாரும் எடுக்க முடியாது. உன் ஜீவனை இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியோ கொரோனாவோ எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் உன்னுடைய உயிரை பறிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகளை என் கையிலிருந்து ஒருவராலும் பறிக்க முடியாது, யாராலும் பறிக்க முடியாது. ஆகவேதான் தைரியமாக திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை, என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆவியை பிதாவே நான் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வார். நீ பேங்க்ல போட்ட பணம் போயிடும். இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்த சொத்து சுதந்திரங்கள் போயிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயே உன் ஜீவன், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாயே உன்னையே, உன் ஆவி ஆத்மா சரீரத்தையே, அதை அவர் காத்துக் கொள்வார். அவர்தான் உன் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சரீரம் முதலமைகள் அழிந்து போன பின்பு, என் மாம்சம் எல்லாம் அழிந்து போன பின்பு நான் என்னுடைய சரீரத்தில் அவரை காண்பேன். நாம் எல்லாரும் அவரை காண முடியும். ஆம், இந்த உலகம் அழிந்தாலும் சரி, நமக்கு அழிவு கிடையாது. இயேசுவிடத்தில் நித்திய நித்தமாய் நாம் வாழப்போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உங்களுடைய கைகளிலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளையை, உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து விடு. கலங்காதே, தவிக்காதே, பயப்படாதே, பதறாதே, ஒன்றும் செய்யாதே. அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. சபை நடத்தக்கூடாது, யாரும் வரக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் உடனே அரைக்கதவை கூட்டி விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் யாருக்கும் வெளிப்படையாக வேஷம் போட்டு காமிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜெபித்தால் தன் அரைக்கதவை கூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அவ்வளவுதான். இன்றைக்கு வெளியில ஸ்டேஜ் போட்டு ஜெபித்து இருந்தவங்க எல்லாரும் இப்போ ஜெபிக்க முடியலையே. மனுஷன் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறதுனால அல்ல, அரைக்கதவை பூட்டி ஜெபி. பரலோகத்தில் பலன். அருமையான கர்த்தர். ஆகவே அரைக்கதவை பூட்டினாலும் எங்களுக்கு ஜெபிதான், ஜெபம் ஜெயந்தான். எவ்வளவு நாள் பூட்டி வைக்க முடியும்? பூட்டி வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். உனக்கு கொஞ்சம் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கதவுகளை திறப்பார். உன் சிறை கதவுகளை அவரே திறப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து வரும் பொழுது அங்கே சிறை கதவுகள், இருப்பு கதவுகள் தானாய் திறந்து கிட்ட வந்தவுடனே யாரும் திறக்க வேண்டியதில்லை.
கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த உலகம் அனைத்திலே, விசேஷமா இந்த தமிழ்நாட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கதவுகள் தானாய் திறக்கப்பட போகிறது. சுவிசேஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது. இந்த உலகம் எல்லாம் சுவிசேஷம் பரவ போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய கண்களை ஏறெடுத்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது. விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது. ஒரு பெரிய விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே பிழைத்திருந்த தேவனுடைய பிள்ளையே, கேட்டுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் சோர்ந்து போக வேண்டாம், கலந்து போக வேண்டாம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், களி கூறுங்கள், மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிலுவை உலகத்தின் பார்வையில, சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சிலுவை ஒரு பைத்தியமா, அற்பமா காணப்படும். ஆனால் உனக்கும் எனக்கும் அது அற்பமானதல்ல, அது பைத்தியமானதல்ல, அது ஓல்ட் ரகட் கிளாஸ் அல்ல. அதிலே மறைந்திருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏதோ என்றைக்கோ இயேசு மரித்த சிலுவை என்று அதை தூக்கி போட வேண்டாம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் மரித்த அந்த சிலுவை மக்கி போகாது, சிலுவை எடுத்துக்கொள். இன்றைக்கும் அந்த சிலுவையை நீங்கள் மேன்மை பாராட்டி அந்த சிலுவையின் மூலமாய் வருகிற சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றே ஒன்று செய். உன் வாழ்க்கையிலே நீ மரணத்தை ஜெயிக்க, பாவத்தையும் பிசாசையும் ஜெயிக்க சிலுவையை நோக்கிப்பார், சிலுவையை பற்றிக்கொள். அவருடனே கூட சிலுவையில் அறையப்படும், சிலுவையில் அறையப்படும். உன் ஆசை, உன் மாச இச்சை, உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய சுய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விடு. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை பிடிச்சிருக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, சிலுவையிலே நீ பாடுபடும் பொழுது கூட எங்கள் மேல் அன்பு வைத்து மன்னியும் என்று கதறினப்பா, அதே அன்பு மாறிப்போகாது. இன்றைக்கு உலகம் முழுவதையும் சாத்தான் சாகடித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு கொள்ளைகளை கொண்டு வந்து அநேகரை பாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே அடியாருக்கு நின்று கொண்டு அதை பார்த்து, அந்த சத்துருவை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே என்று கடிந்து கொண்டு விரட்டி அடிக்கிறோம், முறியடிக்கிறோம், காலங்கள் மிதிக்கிறோம், ஜெயமளிக்கிறோம். தோற்று போ. அந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்திருக்காரு. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். அநேக சிறையிலிருந்து வெளியே வரட்டும், மரண பயத்திலிருந்து வெளியே வரட்டும். உண்மை அவர்கள் நேசிக்கட்டும். உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கூட ஞானஸ்தானத்தின் மூலமாக சிலுவையில் அறையப்பட்டு மறுபடியும் பிறந்து இந்த உலகத்தில் வெற்றியின் ஜீவி செய்வார்கள். நீர் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம்? திடன்கொள்ளுங்கள். உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே. அந்த வெற்றியை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலத்தினாலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பறிக்கும் சதா காலமும் நம்முடனே கூட நிலைத்திருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமாக ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். பிதாவே பரிசுத்தாவியானவரே, என்னை சிரிப்போம். கர்த்தர் செய்த நன்மை காத்து பிதாவே பரிசுத்தாவியானவரே, அதோடு பரமுள்ள ஜீவன் கொடுத்தார். அதை ஆடிவது ஜீவன் கொடுத்து பயணித்தான். அடுத்தது இசை நம்பிக்காக வைசிருப்போமா. பிதாவே நீ செய்த ஜீவன் கொடுத்து ஆடி போல் ஜீவன் கொடுத்து பிறந்த ஐயமான் போல ஒரு குலத்தாய் கட்ட அவருடைய கிருமையான ஆசிரியம் அம்மா பாசமா ஆசிரியம் பாடல் வாழத்திலே ஆசிரியம் ஆசி செய்து கொள்ளுக்காய் கத்தை ஆசிரியர் தேவன் மகிமையான ஓட்டத்தில். ஓ precious God, give him the strength. He is one people of for his precious and carry us cross by glory to heaven place. He is the third of hands, all the good praise, the glory of glories, all the glory of power, for the power, for the glories, for the joys. Lord, we pray, yes, come up pray for the glory of heaven. He is the precious Lord. You believe it, Lord is Jesus, Lord, my God, sure thank you, Father, you are so free. Lord, my shepherd is important. Jesus, God, Christus, God, victor, joy, blessed. You name, God, is a pray for free. The God is a bless. God, Jesus is a blessed. God, God is a hand. In heaven, say, you are the hand. You are the King of Kings, the Lord of God, Jesus Christ, the joy of heaven. He is the flesh of God. The name of Jesus, Amen. Katawe asli ikat hewan, boleh asli keluar, boleh jangan asli. Kalau yang kiri akan, jauh boleh yang lagi jadi kita terkena asli, boleh yang Natural Isu, Saudara, Kuya Purita, Art and Food, Paramount TV Purita, Purita Asia, Kata Jaya Amerika Purita, Yaki Nam Purita.